ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டில் சிம்பிள் சமையல் ஆனால் சூப்பர் சமையல். என்ன நீங்களே சொல்லுங்கம்மா. புதினா ரசம் வச்சு மசால் வடை தட்ட போறேன். அந்த மசால் வடையிலையும் புதினா போட்டா நல்லா வாசமா நல்லா இருக்கும். அதுதான் புதினா உருவிட்டு இருக்கேன். இப்போ அந்த பருப்பை ரெடி பண்ணிடுவோம். சரி, புதினா உருவிட்டு வரீங்களா? ஓகே, இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து புதினா ஸ்பெஷல்னே சொல்லலாம். சரி, அதை உருவிட்டு வாங்க. போதும், பருப்பை ரெடி பண்ணுவோம். சரி. இப்போ ஜாரில் ஒரு டம்ளர் கடலை பருப்பு போட்டுக்குவோம். இதை குறன்னு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இது மாதிரி பொடி பண்ணிக்கங்க. 1-2 இருந்தால் போதும். மாவும் கொஞ்சம் இருக்கணும், அப்போ தான் தட்டி போடுறதுக்கு வாவா இருக்கும். ஓகே, இப்போ இதில் கொட்டிக்கலாம். இப்போ வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இதையும் போட்டுக்கலாம். இப்போ சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சம் தூள் பெருங்காயம் போட்டுக்கலாம். தட்டின பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்புத்தூள் கொஞ்சம். இப்போ இதெல்லாம் கலந்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் பசிவோம். இப்போ இந்த அளவு தண்ணி போதும். வெங்காயம் வேற தண்ணி விடும். ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைப்போம். எவ்வளோ கடலைப்பருப்பு தண்ணி இழுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு திரும்ப தண்ணி தெளித்து வேணால் தட்டி போடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ புதினா ரசம் வைக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நெல்லிக்காய் அளவு புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இப்போ அதுக்கு வந்து 1 ஸ்பூன் மல்லியும் 4 வரமிளகாயும் வறுத்து நுணுக்கி போட்டுக்குவோம். வறுத்தது போதும், ஜாரில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ இதில் புதினாவை போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கினா போதும், ரொம்ப வதக்க வேண்டாம். அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கினாலே போதும். இப்போ இதையும் ஜாரில் போட்டுக்கலாம். ஒரே பச்சை மிளகா போட்டுக்கலாம். அதில் வாசமாக இருக்கும், அதுக்கு தான். ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு. பூண்டு ஒரு 5-6 பல்லு எடுத்துக்கோங்க. இப்போ இதை குறப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். வெறுங்க இது மாதிரி குறப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த புளியில் போட்டுடலாம். இப்போ மீடியமாக 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் குறன்னு அரைச்சிக்கலாம். வருங்க இது மாதிரி. இப்போ இதையும் போட்டுக்கலாம். அதில் இப்போ உப்பு போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லியும் போட்டுக்கலாம். ஒரு கரை கரைச்சி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் இருக்கும். இப்போ தாளிச்சிக்கலாமா? இல்லை, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு 2 போட்டுக்கலாம். பச்சை மிளகா 1 போடுறேன்.
ரசம் ஊற்றியாச்சு. பொங்க வர நேரத்தில் நிறுத்திடலாம். ஓகே. காரமாக வச்சா நல்லா இருக்கும். நான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. மிளகாலாம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரமாக தான் வைப்பேன். இந்த மாதிரி வரும்போது ரசமெல்லாம் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரசம் கடுத்து போயிடும் ரொம்ப கொதிக்க விட்டிங்கன்னா. போதும், இறக்கிடலாம். இப்போ ரசம் வச்சாச்சு. ஒரு 1/4 மணி நேரம் ஆகட்டும். அது வடையை தட்டுருவோம். 1/4 மணி நேரம் தான் ஆகுது ஊற வச்சு. சரி சரி, ஓகே ஓகே. வடை தட்டு ரெடியா? இந்த ஊற வச்ச மாவை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா ஊறி இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஓகே. இப்போ தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது. இல்லை கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இது போதும். இந்த உருட்டுற அளவுக்கு இருந்தாலே போதும். ஓகே. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. வருங்க, இப்போ தட்டி போட்டுருவோம். இப்படி பொறுமையாக தட்டி எடுங்க. குறைன்னு அரைச்சிருக்கோம்ல, உடஞ்சி போயிடும் வடையெல்லாம். பார்த்து பொறுமையாக தட்டணும். கொஞ்சம் வேக விட்டு தான் திருப்பணும். ஏன்னா இப்போ குறைன்னு அரைச்சிருக்கோம். அப்படியே 2ஆக விட்டு போயிடும். பாருங்க, உடையவே இல்லை. அப்படியே முழுசாக வந்துருச்சு பாருங்க. ஆமாம். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். திருப்பி விட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும், உள்ளே வேகாது. அதுக்கு தான். ஊற வைக்க மறந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி செய்யுங்க, நல்லாயிருக்கும். ஆமாம், பவுடர் பண்ணோன்னே டக்குன்னு ஊற வச்சோமா ஒரு 1/2 மணி நேரம் வெங்காயத்தை போட்டு 1/2 மணி நேரத்தில் சுட்டுடலாம். ஓகே ஓகே. போதும், இப்போ எடுத்துடலாம். எடுக்கலாமா? ஓகே ஓகே. சூப்பராக இருக்குமா வடை. பாருங்க. ஆமாம்மா, பொறன்னு பார்க்கவே நல்லா இருக்கு. ஓகே ஓகே. வடையை பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. ஓகே. இப்போ வடையும் ரெடி, ரசமும் ரெடி. இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி புதினா ரசம் வச்சு இந்த மாதிரி மசாலா வடை செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும் ரெண்டுக்கும். அம்மா பாய் சொல்லுங்கம்மா. பாய். ஓகே ஓகே, பாய் பாய்.